அனைத்து சேவைகளுக்கும் ஒருங்கிணைந்த அடையாள அட்டையாக இருக்கக்கூடிய ஆதார் அட்டையை எப்படி புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஆதார் அட்டையை எடுத்து 10 ஆண்டுகள் ஆகியிருந்தால் அதை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பிப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இ-சேவை மையங்கள் மூலமாக ஆதார் அட்டையை புதுப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இணையதளம் வாயிலாக நம்ம வீட்டிலிருந்தேவும் ஆதார் அட்டையை புதுப்பிக்கலாம். ஆனா இதையெல்லாம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் தான் இலவசமாக செய்ய முடியும். செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கு 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். சரி, இந்த ஆதார் அட்டை புதுப்பிப்பை என்ன இணையதளத்தில் செய்ய முடியும் அப்படின்னா, myAadhar.uidai.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நம்முடைய ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதுல என்னென்ன விவரங்கள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு நம்முடைய ஆதார் எண்ணையும் அதனோடு இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணையும் பதிவிட்டா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை நம்ம பதிவிட்டு நம்ம லாகின் செய்யணும். லாகின் செய்ததற்கு பிறகாக அதில் இருக்கக்கூடிய விவரங்கள், நம்முடைய செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்கள்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு அதை நம்ம சரிபார்க்கணும். சரிபார்த்த பிறகாக நம்மிடம் புதிதாக ஏதாவது ஆவணங்கள் இருந்து முகவரியோ அல்லது அட்ரஸ் ப்ரூஃப் உள்ளிட்ட ஆவணங்களை நாம் அதில் பதிவேற்றம் செய்ய விரும்பினால் அதையும் புதிதாக பதிவேற்றம் செய்யலாம். ஆனால் அது எந்த மாடல்ல இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடிய டாக்குமெண்டினுடைய சைஸ் அப்படிங்கிறது 2 MB தான் இருக்கணும். அது JPEG, PNG, PDF இந்த ஃபார்மேட்ல தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம பதிவேற்றம் செய்தா நம்முடைய முகவரி, செல்போன் எண் ஆகியவற்றை இந்த புதுப்பிப்பதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். மிக முக்கியமாக இது எல்லாம் செய்து முடித்த பிறகு அனைத்து விவரங்களும் புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கும். அந்த சான்றிதழை நாம பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகாக நம்முடைய ஆதார் அட்டை 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட ஆதார் அட்டை புதுப்பிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கும்.